ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம முளைக்கட்டின கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸுக்கு மட்டும் இல்லை, ரொட்டிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையை நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா ஊறிட்டு இப்போ இது எப்படி முளைக்கட்டுறதுன்னு பார்க்கலாம். 2-3 வகையில் நம்ம முளைக்கட்டலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட். முதல்ல நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். கொண்டக்கடலையை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கஞ்சட்டியில் போட்டுக்க போகிறோம். கஞ்சட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயும் ஓட்டை இருக்கணும், கீழேயும் இருக்கணும். இந்த மாதிரி உள்ளதாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டவல், கொஞ்சம் கனமான டவலோ அல்லது துணியோ எடுத்துக்கோங்க. இதை நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு பிழிஞ்சிக்கணும். ஈரம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடாதுங்க, ஈர பதம் தான் இருக்கணும். இதை வச்சு அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆயிடுச்சு. நடுவில் ஒரு 2 தடவை மட்டும் அந்த துணியில் தண்ணி தெளித்து விட்டுருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு முளை கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சில சரியில்லாத கொண்டக்கடலையை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே முளை விட்டுருந்தது. வழக்கமாக கொண்டக்கடலையில் குழம்பு வைக்கல, அதை வேக வச்சு குழம்புல சேர்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வகை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்முறுவலாக வதங்க வேண்டியதில்லை, பச்சை வாடை போனால் போதும். இதில் மீடியம் சைஸ் தக்காளியாக 1 சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல மசியணும். மசிஞ்ச பிறகு நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ முளைக்கட்டி வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். கொண்டக்கடலை ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். அந்த பதத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குரிய மசாலா நம்ம தயார் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இது நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இதில் வழக்கமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்ப்பாங்க. நான் அதுக்கு பதிலாக இன்றைக்கி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இதை கண்டிப்பாக குறைஞ்ச தீயில் தான் வதக்கிக்கணும். இல்லை நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கசப்பு கொடுத்துரும். வெங்காயத்தை லேசாக அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், அது மசிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு மசாலா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற வச்சு தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடலையும் நல்லா வெந்துட்டு நான் 4 விசில் வச்சுருந்தேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. பாருங்கள் எந்த பதத்தில் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இந்த மசாலா சேர்த்தாக்கல குழம்பு இன்னுமே கட்டியாயிடும். நம்ம காரம் எல்லாமே மசாலாலேயே சேர்த்து அரைச்சிட்டோம். உப்பு கடலை வேகையில் மட்டும் போட்டிருந்தோம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க வச்சிடலாம். குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தாளித்து கொட்ட போதில் கொஞ்சமாக துருவின இஞ்சி சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேண்டாட்டா கீராமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் மல்லி இலைக்கு பதிலாக கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இஞ்சியெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல மனம் கொடுக்குங்க. தேங்காய் எண்ணெய் வேறு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்பவே இந்த குழம்பு வாசமாக இருக்கும். நீங்கள் புலாவுக்கு, ஆப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா
நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.